ஒரு நாள் முதல்வர் நடிகர் விஜய் ஒரு நாள் முதல்வரா? ஏனென்றா நேற்று வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய்க்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்புகள் எல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எப்படி ஒரு முதல்வருக்கு பின்னால் இவ்வளவு கார்கள் போகுமோ அதே மாதிரி கார்கள் அப்படி இப்படி எல்லாம் பயங்கரமாக நடந்துச்சு. ஸோ நடிகர் விஜய் அதை அனுபவித்திருப்பார் அந்த முதல்வர் என்ற பதவியை. ஸோ ஆனால் அது அப்படியே இன்று தலைகளாக மாறிவிட்டது. அது எப்படி மாறிச்சு என்று பார்த்தால் அங்க நடிகர் விஜய்க்கு வீட்டுக்கு முன்னால ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒரு காவல்துறையும் இல்லை, அல்லாட்டி ஒரு செக் பண்ற இயந்திரங்களோ ஒன்றுமே அங்கே இல்லை. எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போனார்கள். வீடியோவில் பார்க்கக்கூடியது. இது பரிதாபமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஏன் இது நடக்குது என்றதை பார்க்க இதுதான் உண்மையை சொல்லப்போனா அரசியல், அதாவது அரசியலும் அரசியல் சட்டங்களும். இப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னா 118 சீட்டுகள் தேவை, அதாவது நாற்காலிகள் தேவை. இந்த 118 நாற்காலிகள் விஜயிட்ட இருக்குன்னு பார்த்தா இல்லை. ஸோ இவர் ஒரு தொங்கு பாலம் கிட்டத்தட்ட சொல்லப்போனா வேறு யாரும் இருந்தால் தான் இணைஞ்சு இவர் முதலமைச்சர் ஆக முடியும். இவர்கிட்ட இருப்பதோ என்னமோ 108 இவர்கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் 10 கிட்ட தேவை. ஸோ அதனால இந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் நீக்கப்பட்டது. என்ன நான் முதலமைச்சர் ஆகலடா வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்ல கிடையாது. இங்கால பார்த்தால் 3 பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டாங்க. டிவிக்கு என்ற தொண்டர்கள் இல்லை, வேறு அமைச்சர்மார், அதாவது வெற்றி பெற்ற கொண்டாட்டம் ஒரு ஆள் கொண்டாடுங்க பார்த்துருப்பீங்க. வெற்றி பெற்ற கொண்டாட்டம் பண்ணுறீங்க சும்மா இல்லை. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்டு குட்டினான் என்று சொல்லி ஒரு விசேடமான ஒரு போத்திரையும் கையை வச்சு ஒரு டான்ஸ் ஒன்றை போட்டிருந்தேன். அந்த டான்ஸ் வேற அதுக்குள்ளே ஒரு கருப்பாடு இருந்திருக்கு. அதாவது நண்பன் எதிரி, அதாவது எப்படி சொல்ற பிராம பிடிச்ச நண்பராக இருந்திருக்கான். அந்த நண்பன் வீடியோ எடுத்து வலையில ஏற்றி விட்டான். வலையில ஏற்றி விட்டோன்னா மீன் ஓடி திரிஞ்ச மாதிரி வலையில அவற்றை பாட்டு தான் இப்போ ஓடி திரியுது. அதாவது வலையன்று சொல்றது இன்டர்நெட்ல. அப்படி கொஞ்சம் நிலையில அவற்றை பிரச்சனை போய்கொண்டிருக்கு. சரி, அடுத்த பார்த்தால் ஆட்டோ ஓட்டினவர் வசதியாக வந்துட்டாருன்றதுக்காக கேக்கை தூக்கி கத்திய வாளால் வெட்டி ஒரு ஸ்டைலாக காட்டினர். அதற்தான் சொல்றது அத்தனுக்கு வாழ்வு வந்தால் அத்த ராத்திரியில் குடபிடிப்பான் என்று. ஸோ அப்படி ஒரு நிலையில அவற்றை போக்கு. இன்னும் ஒருவன் 10 வயது சிறுமிய ஏதோ ஒரு துட்புரியோகம் செய்திருக்கிறான். அதாவது உண்மையா இந்த தனிப்பட்ட கருத்து எப்படி என்றால் இந்த இந்த அமைச்சர் மேல வென்றவர்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாம் உங்களோட முயற்சியால வெள்ளையில, அதாவது நடிகர் விஜய் கூட அவருடைய முயற்சியால வெள்ளையில்தான் சொல்லுவோம். அது ஒரு மோகம், அதாவது சினிமா மோகத்தால நடிகர் விஜய் வந்தது. அதை விட நீங்கள், அதாவது அவருக்கு அமைச்சராக இருக்கும் அந்த 108 பேரும், அந்த 108 பேரும் நீங்கள் உங்களோட முயற்சியால வெள்ளையில் என்றதை மனதில் வச்சுங்க. விஜய் என்ற ஒரு முகம், அடுத்தது விஜய் என்ற ஒரு ஸ்டார், விஜய் என்ற ஒரு பவர். இந்த நடிப்பு பவரால் நீங்கள் வெண்டறீங்க வழிய. நீங்கள் பந்த அடிச்சு கொடைபிடிச்சு அத்தராத்திரியில் குடைபிடிக்கிறது எல்லாத்தையும் நிறுத்தி கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கையை கொடுக்க பாருங்க, தெளிவான ஒரு ஸ்டைலான ஒரு வாழ்க்கை லைஃபை கொடுக்க பாருங்க. அல்லாட்டி நீங்கள் என்ன பொறுத்தவரை கனகாலத்துக்கு நீடிக்க மாட்டீங்கன்றது தெரியுது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு வெற்றி பெற்ற பாட்டியை கொண்டாடுறது தப்பில்லை. அதை நாங்கள் வீட்டுக்குள்ள எங்களுக்குள்ள ரகசியமாக வச்சிருந்தது அது ஓகே. ஆனால் அதை பப்ளிக் பண்ணி விடுறக்கூடிய நண்பர்மார முதல் பக்கத்தில் வச்சிருக்காங்க. அதையே நான் சொல்லிக்கொள்றேன். அடுத்தது, ஸோ இது வந்து ஒரு விஜயின் வெற்றி தான் இவ்வளோ பேருக்கும் கிடைச்சிருக்க வழியே வேற வெற்றி இல்லை. அடுத்த என்னை பொறுத்தவரையில் விஜய் இப்போ ஓடுபட்டு திரிகிறத பார்க்கும்பொழுது எந்த கூட்டணி அமையும் எனக்கு தெரியாது. சட்டங்கள் அங்கே வேற மாதிரி, அந்த சட்டங்கள் இலங்கையை விட இங்கே வேற மாதிரி. இந்த சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இந்த 108 இவருக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அமைச்சு கொடுப்பதே நல்லது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இவர் இருக்க விடுவதே நல்லது. பார்ப்போம் இவர் அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறார் என்றது. அதுக்கு பிறகு மிச்சத்தை எதேனுள்ள யோசிச்சு அடுத்தடுத்த எதிர்கட்சிகளே இவருக்கு உயிரோடு சேர்த்து குழப்பி விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு எதன் கருத்துக்கள், உங்களுக்கு எதன் விடயங்கள் தெரிஞ்ச கீழே எழுதுங்கள். நிச்சயமாக நான் சொல்வது தனியாக ஒரு தெளிவான விடயங்கள் மட்டும்தான். உங்களை கேவலப்படுத்துகிற எண்ணங்கள் எனக்கு இல்லை. நன்றி.